சங்கீதம் 118வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒரு சவால். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் இருக்கின்றார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அது மந்திரவாதியாக இருக்கட்டும், அகோரியாக இருக்கட்டும், இனி எதுவாக இருக்கட்டும், மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த நாளில் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் இல்லை என்று எப்படி தெரியும்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் இல்லை எப்படி தெரியும்? அவர் யார் பட்சத்தில் இருப்பார்? அவர் யாரை கூட இருப்பார்? கர்த்தர் யாரை கூட இருப்பார் தெரியாதா? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய். போதும். கர்த்தர் நம்மேல் எப்படி இருக்கிறாரு? அப்போ கர்த்தர் நம்மேல் பிரியம் வந்தால் அவர் யாரை கூட இருப்பார்? சொல்லுங்களேன், யாரை கூட இருப்பார்? அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு என்ன? தேவனுக்கு பிரியமானவன், பிரியமானவள். அப்போ கர்த்தர் நம்ம மேல் பிரியம் இருந்தால் அவர் யாரை கூட இருப்பார்? பிரியமாக இருக்கிற பிள்ளைகளோடு தான் இருப்பார். அவர் இருந்தால் எந்த மந்திரமோ, எந்த செய்வினியோ, எந்த சூனியமோ ஒன்று அணுகாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாரா இல்லையா என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் கவனிக்க வேண்டியது, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆனால் இன்னைக்கு மனுஷனும் செய்கிறான், பயமும் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? நான் பயப்படேன். ஏன் நான் பயப்படணும்? நான் எதுக்கு பயப்படணும்? சொல்லுங்க, நான் எதுக்கு பயப்படணும்? எத்தனை பேர் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறான்னு உங்களால் சொல்ல முடியும்? ஒரு கை, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. கையை என் கீழே போட்டீங்க, கையை தூக்குன்னு தானே பார்த்தீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தார்னா இன்றைக்கே உங்களுக்கு மந்திரம் பண்ணால், மந்திரம் என்ன பண்ணக்கூடாது? வாய்க்கக்கூடாது. வாய்க்குமா வாய்க்காதான்றது உங்களுக்கு தான் கேட்டதே தெரியும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு அனுப்புகிற மந்திரம் துக்குநீராக உடையணும், அது நிர்மலமாக்கப்படணும். ஆமென். அது உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்கக்கூடாது. ஏன் வாய்க்காதுன்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். நான் பயப்படேன். நான் எல்லா வாய்த்தன்னு சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எப்பொழுதும் உங்களுக்கு பயம் வரும் போதெல்லாம் நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். ஒரு ஆள் இல்லை, உங்களுக்கு கூட 100 பேர் இருக்கிற போல ஒரு பலன் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால், நான் கர்த்தருக்கு பிரியமாய் யோசித்தால், கர்த்தருக்கு பிரியமாய் பேசினால், நான் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், இந்த உலகத்தில் எல்லா மந்திரவாதி எழும்பி ஒரே கூட்டணியாக உட்கார்ந்து மந்திரம் செய்தாலும் அது வாய்க்காது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவனோடு இருக்கிறவனை காட்டிலும் நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அல்லேலூயா. அப்போ ஏன் வாய்க்குது? எங்க வாய்க்குது?
ஏன் வாய்க்குது? உங்களை காட்டிலும் அதிகமாக மந்தத்தில் எனக்கு செய்தது தான் அதிகம். 1 2 இல்லை. உங்களுக்கு யாரெல்லாம் மந்திரம் செய்கிறானோ அதெல்லாம் ரிலீஃப் பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு திரும்பும். ஆனால் அது வாய்க்கிலேயே. என் பலத்தினால் அல்ல, என்னை சுற்றிலும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து ஏகப்பாட்டி துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு என்னை சுற்றிலும் நின்னாலும் மந்திரம் வாய்க்குமா வாய்க்காதா? ஹலோ, மந்திரம் வாய்க்குமா வாய்க்காதா? வாய்க்குமா வாய்க்காதா? உங்களை தான் கேட்குறேன். வாய்க்காது. ஏன் வாய்க்காது? ஏகப்பாட்டி துப்பாக்கி வச்சுருந்தா வாய்க்காதா? எதிராளி மனுஷன் தான் என்னை தாக்க முடியாது. மந்திரத்துக்கு எறும்பு நுழையிற அளவுக்கு கேப் இருந்தால் உள்ளே வரும், வாய்க்கும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் எனக்கு எந்த ஏகப்பாட்டி துப்பாக்கியும் தேவை கிடையாது, எந்த செக்யூரிட்டியும் தேவை கிடையாது. கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருந்தால் போதும், கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் போதும், அவர் என்ன கூட இருந்தால் போதும், அவர் எனக்கு முன்னாடி இருந்தால் போதும், அவர் எனக்கு முன்னாடி போனால் போதும். ஆமென். நான் உனக்கு முன்னே போவேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறவார். அல்லேலூயா. சத்துருக்களை துரத்துவார். ஆமென். விசுவாசத்தோட கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. தேவனுடைய பிள்ளைகளை அந்த வார்த்தையை உள் வாங்குங்க. உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை உண்டாக்குங்க. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். வீட்டுக்காரர் இருக்கிற வரையும் எனக்கு பயமே கிடையாதுன்னுவீங்க. பிள்ளைங்க இருக்கிற வரையும் எனக்கு பயமே கிடையாதுன்னுவீங்க. எல்லா இடத்துலையும் வீட்டுக்காரர் இருக்கான், எல்லா இடத்துலையும் மனைவி இருக்கலாம், எல்லா இடத்துலையும் அப்பா அம்மா இருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட யார் வருவா? நீங்கள் நைட்டில் எழுப்பி கூட்டின்னு போவீங்க, அப்பாவையோ அம்மாவையோ இல்லை வீட்டுக்காரனை எழுப்பி கூட்டின்னு போவீங்க. எது வரையும் வருவாங்க? நீங்கள் பயத்தை தான் அவங்களை எழுப்புறீங்க. எது வரையும் வருவாங்க? ரெஸ்ட் ரூமில் டோர் திறந்து பக்கத்தில் நிற்பாங்களா? உங்களை விட்டுட்டு டோரை சாத்துறீங்க. டோரை சாத்தும் போது உள்ளே யார் இருப்பான்? நீங்கள் யாரை எழுப்பி கூட்டின்னு போனீங்க? அம்மா பயமாக்குதுமா. ஓகே, உங்களை கூட்டின்னு போனாங்க. பாத்ரூம் டோருக்கு வெளியே தான் அவங்களால இருக்க முடியும், டோருக்குள்ளே உள்ளே வர முடியாது. ஆமென். ஐசியூவில் டாக்டர் தான் இருப்பான், ஆனால் உங்களை உள்ளே வைக்க மாட்டான். ஆப்ரேஷன் தியேட்டரில் டாக்டர் தான் இருப்பான், உறவினர் இருக்க முடியாது. ஆனால் அங்கே பயப்படுகும் போதெல்லாம் உங்களை கூட யார் வருவா தெரியுமா? நீ ரெஸ்ட் ரூமில் போனாலும் இயேசு வருவார், நீ ஆப்ரேஷன் தியேட்டர் போனாலும் இயேசு வருவார். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் அவன் கூட இருப்புன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இருப்பார். ஆனால் அவர் 2 இடத்துல இருக்க மாட்டார். எங்கெங்கே இருக்க மாட்டார்? தூணில் இருக்க மாட்டார், துரும்பில் இருக்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அவ்வளோ கேடு கட்டு போன தெய்வம் கிடையாது. அல்லேலூயா. தூணில் இருக்குதுன்னு என்ன பிரயோஜனம்? துரும்பில் இருக்குதுன்னு என்ன பிரயோஜனம்? சொல்லுங்களேன். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என் பட்சத்தில் இருந்தால் தாங்க எனக்கு பாதுகாப்பு. பேசப்போ இந்த தூணில் இருக்கிறான்னு நினச்சி நான் விசுவாசத்தினா எதிராளி எனக்கு காலி பண்ணுருவான். அவர் தூணில் இருக்க மாட்டார், துரும்பில் இருக்க மாட்டார், அவர் என் கூட இருக்கிறவர். அதனால தான் அவர் சொன்ன, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில் சொன்ன தெய்வம். அப்படின்னால் நீ கர்த்தருக்கு பிரியம் இருந்தால் நீ எங்கே போனாலும் உன் கூடவே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு பயபக்தி உள்ளவன் சொன்னதுனால தான் மீன் வயிற்றில் போனால் கூட இயேசு அவனை கூடவே இருந்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மீன் அவனை விழுங்கிச்சு, ஆனால் அது சாப்பிடாம தேவனுடைய பிள்ளைகளே அந்த மீன் கரையில் வந்து கக்குனா வேத பண்டிதர் சொல்கிறாங்க அந்த மீன் திரும்பி உயிரோடு போகாதான். அந்த மீன் வந்து ஆறுதல் தான் இருக்கணும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கும் போது தன் ஜீவனை பார்க்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கரையில் வந்து கக்கிட்டு செத்து போச்சு. அந்த மீன் கரைக்கு வந்து செத்துரும். அந்த மீன் எங்கே இருக்கணும்? ஆறுதல் தான் இருக்கணும், கரைக்கு வரக்கூடாது. கரையில் ஒரு பாதி ஆழத்தில் இருக்கிற மீன் எங்கே போக முடியாது? ஆழத்துக்கு போக முடியாது. அது அங்கே போனால் செத்துரும், இது இங்கே வந்தால் செத்துரும். ஆனாலும் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், மரித்தாலும் உமக்காகத்தான். மீனே அழகாக வந்து சாகுது. ஆமென். 3 நாள் சாப்பிட்லங்க, 3 நாள் சாப்பிடல, 3 நாள் அப்படியே வயிற்றிலே வச்சுருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம பயபக்தி உள்ளவன் சொன்னதுனால கர்த்தர் மீன் வயிற்றிலே அவனை கூட இருந்து தேவன் பாதுகாத்தார், சிச்சித்தார், சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. ஆமென். இன்றைக்கி தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா
எந்த மனுஷனும் உனக்கு எதிராக எழும்பவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. நம்மளால் என்ன பண்ண முடியாது? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு பிரியமாக இருக்குன்னா என்ன அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு பிரியமாக இருக்குன்னா என்ன? இதுவே தெரியல. அப்போ நீங்கள் எப்படி பிரியமாக இருப்பீங்க? தெரிஞ்ச டக்குன்னு சொல்லியிருப்பீங்கள்ல. முதல்ல கீழ்ப்படிதல். ஆமென். முதல்ல கீழ்ப்படிதல். அது கடினமான காரியமாக இருக்கலாம், அது கஷ்டமான காரியமாக இருக்கலாம், அது துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற போல சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனாலும் அதை யோசிக்கக்கூடாது. அவர் சொன்னால் கீழ்ப்படியணும். அதுதான் அவருக்கு பிரியம். ஆமென். உன் பிள்ளை கொண்டு போய் பலி கொடுத்துறான்னு ஆபிரகாம் சொன்னா கீழ்ப்படியணும். உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்படனா கீழ்ப்படியணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வளைய சமுத்திரத்தை விட்டுட்டு வாழனா அது கீழ்ப்படியணும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் கீழ்ப்படிதல் அவசியம். அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ளே வந்துட்டாலுமே மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். கீழ்ப்படிதல் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அதிகாலையில் என்னை தேடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணாமல் சபை கூடுதலை விட்டு விடாத கீழ்ப்படிதல். பரிசுத்த ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாத கீழ்ப்படிதல். சொந்த பேச்சு பேசக்கூடாது கீழ்ப்படிதல். உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது கீழ்ப்படிதல். இதெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரலைன்னா இந்த ஊழியத்தை நான் விட்டுட்டு எங்கன்னா மூட்டத்துக்கு போகிறேன், இல்லை கழுத்து சுமக்க போயிடுறேன். நான் உங்களுக்கு சேலஞ்சாக தான் சொல்கிறேன். நீ என்னைக்கு கர்த்தருக்கு பிரியமாக மாறியோ அன்றைக்கி தான் வாக்கு தத்தத்தெல்லாம் நீ சுதந்திரிக்க முடியும். என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்குறியோ அப்போது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நன்மையை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீக்கு அவருக்கு பிரியமில்லாமல் நீ ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் என்றைக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கிறோம் அன்றைக்கு தான் நீங்கள் தேசத்துடைய நன்மைகளை புசிக்க முடியும் என்பது வேதம் தெளிவாக சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 118:7. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் எல்லாம் உனக்கு அனுகூலமாய் மாறும். எல்லா சூழ்நிலையும் உனக்கு அனுகூலமாய் மாறும். உனக்கு எதிராய் காணப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தர் உனக்கு அனுகூலமாய் கொண்டு வருவார். எப்பொழுது கொண்டு வருவார்? கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் போது. ஆமென், அல்லேலூயா. அரசியல்வாதியோ இல்லை விட்டால் மற்ற உயர் அதிகாரிகளோ உன் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாம் அனுகூலமாக வந்துடாது. இன்றைக்கி அவங்களுடைய நிலைமையே தடுமாற்றத்தில் இருக்குது. என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்குது. அவர்கள் மனுஷனை சார்ந்து கொண்டு தன் பதவியை சார்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனுகூலம் கிடைக்காது. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நீ செய்கிற காரியெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். நீ செய்வதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வாய்க்க பண்ணுவார், அனுகூலமாய் பண்ணுவார். அனுகூலம். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு அனுகூலமான காரியங்கள் செய்யணும் அப்படின்னா, உனக்கு எல்லாம் அனுகூலமாய் மாறணும் அப்படின்னா, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வாஞ்சிங்க, விரும்புங்க. ஆமென், அல்லேலூயா. எல்லா காரியங்களும் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அனுகூலமாய் பண்ணுவார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். ஆமென். உன் சத்துருக்களை கர்த்தர் சரி கட்டுவார். யார் அந்த சத்துருக்கள்? யார் அந்த சத்துரு? யார் அந்த சத்துரு? உன் வீட்டாரே, உன் வீட்டாரே. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். உன் ரத்த சம்பந்தப்பட்டவங்களால இல்லை உன்னை பெத்தெடுத்தவங்களா இருக்கலாம், இல்லை விட்டால் பையன் எடுத்து விடோ, பொண்ணு எடுத்து விடோ, மாமனாரோ மாமியாரோ யாரோ எனி யாரா இருக்கட்டும், நீ கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து பார். கர்த்தரும் கூடவே இருப்பார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் சொல்லுகிறார்.
உன்னை தொட ஒரு நாளும் ஒருபோதும் உன்னை அனுமதிக்கவே கர்த்தர் விட மாட்டார். அவர் உன்னை உள்ளங்கையில் அவர் வைத்திருக்கிறார். அவர் உன்னை உள்ளங்கையில் வைத்து உன்னை பாதுகாக்கிற தெய்வம். தீங்கு நாளில் அவருடைய கூடார மறைவில் உன்னை ஒழித்து பாதுகாத்து உனக்கு அவர் மறைவிடமாக இருக்கிறார். நீ கர்த்தருக்கு என்றைக்கு பிரியமாக மாறுகிறாயோ அன்றைக்கு கர்த்தர் உன் கூடவே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை மறக்கவே மாட்டார். உன்னை அழிக்க ஒப்பு கொடுக்க மாட்டார். தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, உன் சத்துருக்களை சரி கட்டுதலை காண பண்ணுவார். யார் அந்த சத்துரு? நீ எப்பொழுது சாவாய், உன் பேர் எப்பொழுது அழியும் என்று சொல்லி ஒரு கூட்டம் உனக்கு எதிராக இன்னைக்கு மந்திரவாதி தேடி போயிருக்கலாம். மந்திரவாதி தேடி போயிருக்கலாம். மந்திரவாதி நம்பி பணத்தை கொடுக்கலாம். கணவன் மனைவி பிரிக்கணும் என்று சொல்லி சிந்தையோடு போயிருக்கலாம். இவளுக்கு குழந்தை பாக்கி இருக்கக்கூடாது சிந்தனையோடு போயிருக்கலாம். கணவன் மனைவி அடிச்சுன்னு சாகணும் சொல்லி சிந்தையோடு போயிருக்கலாம். இவங்க வாழவே கூடாதுன்னு யோசனையோடு போயிருக்கலாம். இவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசித்து போயிருக்கலாம். பிரிந்து போக முடியாக, தற்கொலை பண்ணி போக முடியாக இன்றைக்கு உன் சத்துருக்களாய் காணப்படுகிற உன் வீட்டா எப்பொழுது சாவாய், உன் பெயர் எப்பொழுது அழியும் என்று சொல்லி ஒரு கூட்டம் உனக்கு விரோதமாக எழுப்பி கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தில் மத்தியில் தானே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை காக்கும்படியாக நீ அவரை நம்பிட்டதுனால, அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கிறதுனால தானே உனக்காக அவர் உறங்காமலும் தூங்காமலும் உன்னை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 124வது சங்கீதம் 1வது வசனத்தை எடுத்தவர் வாசிக்கலாம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் நம் பக்கத்தில் எப்போ கர்த்தர் உன்னை விட்டு போவான் என்று சாத்தான் கங்கனிட்டு கொண்டிருக்கிறான். நீ எப்போது கர்த்தரை விட்டு விலகுவே என்று சொல்லி கடந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, திருப்பதியிலே கொத்தனார் வேலை செஞ்சேன். ஒரு கொத்தனார் ஒரு பெண்ணை கற்பழித்து அந்த மகள் செத்து போயிட்டாங்க. இவன் போலீஸ் தேடுது சொல்லி இவன் கேரளாவில் போய் தஞ்சம் அடைந்தான் 14 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவன் பேர் பாண்டியன். அந்த பாண்டியன் கேரளாவில் போய் தஞ்சம் அடைந்து அவன் பிரம்மச்சாரியாக தோற்றம் எடுத்து மந்திரத்தை கெடுத்து கொண்டு தவத்தில் உட்கார்ந்து அநேக குடும்பங்களை கெடுத்தவன். கடந்த நாட்களில் நம்ம சபைக்கு வருகிறதான ஒரு சகோதரி, அவங்களோட வீடு புழல். அவங்களுக்கு விரோதமாக 65,000 ரூபாய் வாங்கி மந்திரம் செய்தான். 15 கோழி சேவல், 10 ஆடு, 12 நாய், 2 கழுதை, இதுக்கு 65,000 செலவு செய்தான். அவங்க ஒரு பிரியாணி கடை வைத்திருக்கிறார்கள். அந்த பிரியாணி கடைக்கு விரோதமாக செய்யப்பட்ட மந்திரம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக ஜெபிக்கிற சகோதரி, எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில், எதிர்ப்பு மத்தியில் கர்த்தரை தேடி வருகிற ஒரு நல்ல அன்பான ஒரு சகோதரி. ஆனால் எப்படி அந்த உள்ள மந்திரம் உள்ள வந்தது என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால், சில நாட்களில் பலவீனத்தை நிமித்தமாக, சோர்வு நிமித்தமாக ஜெபிப்பதும் வேத வாசிப்பதும் சற்று ஸ்லோவானது. அதன் பக்கம் திரும்ப முடியாதபடிக்கு, தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க முடியாதபடிக்கு அவர்கள் தேவனுடைய உறவை விட்டு சற்று தள்ளினார்கள். அந்த கேப்பில் சைக்கிள் கேப்பில் என்ன போமா, சைக்கிள் கேப்பில் என்ன போமா, ஆட்டோ போவோமா, ஆட்டோ கேப்பில் என்ன போவோம், லாரி போவோம். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட கேப்பில் தானே அவனும் உள்ளே வந்துடுறான். அது சைக்கிள் கேப்பில் வந்தானா இல்லை நூல் கேப்பில் வந்தானான்னு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதில்லை. நீங்கள் அவரை விட்டுட்டால், ஒரு பிள்ளை நடவண்டியில் நம்ம பயிற்சி கொடுத்து நடக்க வைத்து விட்டு அந்த வீட்டில் தகப்பனோ இல்லை விட்டால் தாத்தாவோ இருப்பார். அந்த பேரனையோ இல்லை அந்த பிள்ளையோ கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும் போது தத்தக புத்தகம் அப்படி ஸ்டெப் வச்சு நடக்கும்போது அவன் கொஞ்சம் நடக்கிற அந்த பயிற்சியை கண்டு நானும் நடப்பேன்னு சொல்லி நடப்பான். ஆனால் தாத்தா விட மாட்டார்.
அதனால் அவன் விழுந்துட்டு போகிறான்னு சொல்லி தாத்தாவுடைய சுண்டை விரலை பிடிச்சி என்ன பண்ணுவான், நடப்பான். இல்லை ஆள் காட்டி விரலை பிடிச்சி நடப்பான். இது கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்த உடனே நடக்க உடனே எல்லாம் என்ன கவனிங்க, தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் தூரம் நடந்த உடனே யார் கை விட்டுருவான்? தாத்தா அவனை விட்டானா இல்லை பேரை தாத்தா விட்டானா? பேரன் தாத்தா விட்டான். விட்ட பேரன் கொஞ்சம் தூரம் வேகமாக ஸ்டெப் வச்சு நடப்பான். தாத்தா கூட நிதானமாக நடந்தவன், நானும் நடப்பேன் தாத்தா, நீ இல்லாமல் என்னால் நடக்க முடியும்னு தாத்தான்னு சொல்லி இவன் என்ன பண்ணுவான், தாத்தா விரலை விட்டுட்டு இந்த விரலை ஒன்று கொஞ்சம் இதை பார்த்தீங்கன்னா மேலே இடமா இருக்கும், கீழே மெலிசாக இருக்கும். அவன் பிடிக்கும் போது என்ன ஆகும், கை வழுக்க ஆரம்பிக்கும். அப்போ வழுக்க ஆரம்பிக்கும் போது இவன் என்ன பண்ணுவான், தன் அறியாமலே சுய புத்தி சார்ந்து நடக்க ஆரம்பித்தவனு 2 ஸ்டெப்பு கொஞ்சம் ஸ்பீடாக வந்து போகும். 3ஆவது ஸ்டெப்பில் பொத்துன்னு விழுவான். என்ன வந்துடுவான், விழுந்தவனே அவனாக எழுந்துக்க மாட்டான், அங்கேயே படுத்துன்னு அழுவான். ஆனால் கை விட்ட தாத்தா வந்து என்ன பண்ணணும், இப்போ தூக்கணும். ஆமென். இன்றைக்கி நம்மளும் பேர பிள்ளைகளை தான் இருக்கிறோம். ஏசப்பா நம்மளுக்கு அப்பாவும் தாத்தாவாக தான் இருக்கிறாரு. அவர் கையை நீ பிடிச்சா விட்டுடுவேன், அவர் உன் கையை பிடிக்கணும். இப்போ தாத்தா என்ன பண்ண மாட்டார், இனி அத்ததுன்னா தர மாட்டார், ஆள் காட்டி விரல தர மாட்டார். தாத்தா என்ன பண்ணுவார் தெரியுமா, அவன் கையை இங்கே பிடிப்பார். எங்கே பிடிப்பார், இங்கே பிடிப்பார். இங்கே பிடிச்சிட்டாருன்னா இந்த கை இங்கே மெலிசாக இருக்கும், இந்த கை பெருசாக இருக்கும். அதனால் கை நாவாது, வழுக்காது. ஆமென். அல்லேலூயா. நீ எத்தனை ட்ரிப்பு தாத்தா கையை விட்டுட்டு போனாலும் கீழே தான் விழுவேன். அது போல தான் இயேசு உன்னை ஒரு ட்ரிப்பு விட்டு பார்த்தாரு, நீ விழுந்து போகிற, அடுத்த ட்ரிப்பு உன்னை விட மாட்டார், உன்னை கையை பிடிப்பார். ஆமென். அல்லேலூயா. நீ எப்போ கர்த்தரை விட்டு விலகுவேன்னு சொல்லி ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கு. நீ ஜெபிக்காமல் போனால் நீ அவர் விரலை விட்டுட்டுன்னு அர்த்தம், அவர் கையை விட்டுட்டுன்னு அர்த்தம். நீ வேதம் வாசிக்கலன்னு அவருடைய கையை விட்டுட்டுன்னு அர்த்தம். அவருடைய சமூகத்தை தேடலைன்னா அவர் கையை விட்டுட்டுன்னு அர்த்தம். அதிகாலை நீ அவரை தேடனா அவர் கையை நீ விட்டுட்ட, அவர் விட மாட்டார், அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும், ஆமாம் இதில் ஒரு பெருமையில் குறைச்சலே கிடையாது. உன்னை யார் விழ சொன்ன, உன்னை யாருங்க விழ சொன்ன? என் கால் சறுக்கும் போது உங்களுடைய கிருபை, நீ ஏன்டா சறுக்கிறதுக்கு போன, நீ ஏன் சறுக்கிறதுக்கு போகிற? தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம செய்யும் போது சர்க்கிள் வரும். பிஸ்னஸில் சர்க்கிள், வியாபாரத்தில் சர்க்கிள், வேலையில் சர்க்கிள், எல்லாவற்றிலும் சர்க்கிள். தேவனுடைய பிள்ளைகளே, நீ உறுதியாக இருக்க வேண்டும், கர்த்தரோடு எப்பொழுது இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பும் போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில். யாருடைய கோபம்? சத்துருக்கள். உன் எதிராளியான சத்துருடைய கோபம் உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்போ நீ ரொம்ப பேர், நேற்று கூட ஒரு ஆவி சொல்லுது, டேய் இவங்களை சச்சுட்டு தெத்தாண்டான்னு. என்ன சொல்லுது? எத்தனை பேர் கேட்டீங்களே தெரியல. ரொம்ப கேஸ் அப்படி தான் சொல்லுது, சர்ச்சு விட்டு தெத்தாண்டான்னு. ஏன்னு கேட்டேன்னா, சர்ச்சு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, இந்த சபை அவங்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணம். ஆமென். சர்ச்சு விட்டு தெத்தாண்டா, உன்னை எவ்வளோ கோவப்படுத்துகிறேன், அப்போ கூட உனக்கு ரோசனை இல்லையான்னு. எனக்கு அந்த ரோசம், சூடு, சோர்ணை, ஏனமானம், உப்பில் சோறு சாப்பிட்டு கிடக்கிறேன். டீலையும் சக்கரை கிடையாது, சோத்துலையும் உப்பு கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ரோசனை இருந்தால் இவ்வளோ பெரிய குறைச்சி நான் நடத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டாச்சு தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் நம் பக்கத்தில் இல்லையா இருக்கிறாரான்னு யார் கண்டுபிடிக்கிறான்னா, பிசாசுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகளை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்வதில் எப்பொழுது சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலாய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் சிந்திக்கிற போல் நம்ம சிந்திக்கவே கூடாது. நம்முடைய சிந்தையில் அப்படிப்பட்ட சிந்தை காணப்படவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் கேட்ட போல நீ சிந்தித்தால், எனக்கு பின்னாடி போடான்னு பேதுரு சொல்ல மாட்டார், பின்னாடி போனா சாத்தானேன்னு சொல்லுவார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பின்னாடி போகக்கூடாது, இயேசுவோடு எப்பொழுது இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. நீ தேவனுக்கு பிரியமாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனோடு இருக்க பழகி கொள்ளுங்க. கர்த்தருடைய நாம மகிமையுண்டாகட்டும். அப்படி இருக்கும் போது ஆனால் உங்களை என்ன பண்ணுகிறான் பிசாசு கோபத்தை ஏற்றி ஒரு கெட்ட வார்த்தை பேசணும்னையும் நீங்கள் யாரை விட்டு வெளியே வந்துடுறீங்க? கர்த்தரை விட்டு வெளியே வந்துடுறீங்க. அந்த கேப்பில் தான் பிசாசு உள்ள போவான். நீ பார்க்கக்கூடாத மொபைலில் இன்றைக்கி தவறான அசிங்கமான படம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நீ அவரை விட்டு வெளியே வந்துடணும். அவரை கூட நீ இருக்க முடியாது. தேவையில்லாத ஏதாவது ஒரு சாப்பிட்டேன்னா நீ அவரை விட்டு வெளியே வந்துடணும். தேவையில்லாத இடத்துக்கு நீ போனேன்னா நீ அவரை விட்டு வெளியே வந்துடணும். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். நீ அவரை விட்டு நீ தானே வெளியே வரும்போது தான் சாத்தான் சத்துரு ஈஸியாக உள்ள வருவான். அவனுக்கு வழி திறந்து கொடுக்குறது யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் தான். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்க பார்க்கிறார்கள். என்ன பார்க்குறாங்களா? உயிரோடு விழுங்க பார்க்குறாங்க. ஆமென், அல்லேலூயா. அவர்கள் உயிரோடு நம்மளை விழுங்கிடக்கூடாது தான் நம்முடைய இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா உயிரோடு விழுங்குறதுனா எது? உயிரோடு விழுங்குறதுனா எது சொல்லும் பார்ப்போம். மலைப்பாம்பு, அப்புறம் முதலை, அப்புறம் மீன், யோனா மீன், இதெல்லாம் உயிரோடு விழுங்குறது தான். ஆனால் தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி மீன் எல்லாம் விழுங்காது. உன் எதிராளி, உன் சொந்தக்காரன் தான், உன் உற்றார் உறவினர் தான் உன் உயிரோடு விழுங்க பார்க்குறான். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா நீ எங்கே வாழ்ந்துட்டுருக்கன்னு யோசிச்சுக்க. கடல்லையா இல்லை எங்கே வாழ்ந்துட்டுருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற என்பதை உங்களுடைய கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். உன் எதிராளி நீ அடையாளம் கண்டுபிடிச்சி நீ ஜாக்கிரதையாய் வாழ கற்றுக்கொள். உன்னை உயிரோடு விழுங்க பார்க்கிறார்கள். எப்போ உயிரோடு விழுங்க முடியும்? எப்போ உங்களை உயிரோடு விழுங்க முடியும்? நீங்கள் கர்த்தரை விட்டு விலகும் போது உங்களை உயிரோடு விழுங்குவார்கள். ஆமென். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற வரையும் உன்னை ஒருத்தரும் தொடவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. நீ கர்த்தரை விட்டு எப்போ விலகுவேன் என்று சாத்தான் அநேக திட்டத்தை போட்டு செயல்படுத்துவான். எப்படி உள்ள மந்திரம் வந்துச்சுன்னு கேட்டா, ஜெபிக்கல, வேதம் வாசிக்கல. அப்போனா இவங்க யாரோட தொடர்பு இல்லை? அவுட் ஆஃப் ஸ்டேஷன், தொடர்புக்கு வெளியில் இருக்கிறாங்க. யாரோட தொடர்பு இல்லை? கர்த்தரோட தொடர்பு இல்லை. அப்போ தொடர்புக்கு வெளியில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம ஃபோனு ரீச் ஆகாது, அங்கே டவர் கிடைக்காது. ஆமென். அப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? டவர் இல்லாத இடத்துல இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கிறாங்க. கர்த்தரோடு இல்லை, தொடர்புக்கு வெளியே இருக்கிறாங்க, பாளையத்தை விட்டு புறமே இருக்கிறாங்க. ஈஸியாக சாத்தான் நம்மள என்ன பண்ணுவான்? உயிரோடு விழுங்க பார்ப்பான். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு ஏன் மந்திரம் பாதிக்குது, ஏன் பலிக்குது என்றால், நீ கர்த்தரோடு இருந்தால் அந்த மந்திரம் பலிக்காது. ஆமென், அல்லேலூயா. நீ கர்த்தரோடு இருந்தால் அந்த மந்திரம் என்ன பண்ணாது? பலிக்காது. கர்த்தரோடு இருக்க எப்பொழுது பழகுங்க. கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா அடுத்த நிலைமை உனக்கு என்னன்னு உனக்கே தெரியாது. கர்த்தரை விடாதீங்க. ஆமென், அல்லேலூயா. எந்த சூழ்நிலை யார் உன்னை விட்டாலும், யார் உன்னை வெறுத்தாலும், யார் உன்னை துரத்தினாலும் யாரை மட்டும் விட்டுறாதீங்க. யாரை மட்டும் விட்டுறாதீங்க? கர்த்தரை விட்டுறாதீங்க. கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா உன் சத்துரு ரெடியாக இருக்கிறான் உன்னை உயிரோடு விழுங்கும்படி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே வாசிக்கலாம். ரோமர் 8:31 வாசிப்போம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? யார் நிற்க முடியும்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் யாருங்க நிற்க முடியும்? விரோதமாக நிற்கவும் முடியாது. உனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த சராசரித்து படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறாருங்க. ஆமென், அல்லேலூயா. உனக்கு ஜனாதிபதி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உனக்கு நெருங்கி உறவினராக இருக்கட்டும்,
மதிப்புக்குரியதான நம்முடைய பிரதமர் மோடி உங்களுக்கு நெருக்கமாக இருந்தாலும் சரி, மதிப்புக்குரியதான நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தாலும் சரி, ஆனால் அதெல்லாம் உனக்கு பாதுகாப்பு அல்ல. மந்திரம் அதெல்லாம் கடந்து உன்னை தாக்கம். உன் எதிராளி எந்த நேரத்தில் உன்னை தாக்க முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, முதலமைச்சராக இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதானே முதலமைச்சரோ பிரதமரோ ஜனாதிபதி யாராக இருந்தாலும் அவங்க மக்களை தேடி என்ன பண்ண முடியாது, தனியாக வர முடியாது. எங்கே வர முடியாது? அவர் மனுஷன் தானே, அவர் மனுஷன் தானே. அவர் தெரியும் நம்மளை உயிரோடு விழுங்கிடுவாங்கன்னு. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவங்க பட்சத்தில் இல்லை, கர்த்தர் அவங்க பட்சத்தில் இல்லை. ஏகப்பட்ட 1000 லட்சக்கணக்கான மந்திரவாதிகள் ட்ரெயினப் கொடுக்குற இடம் அங்கே. ஆனால் அந்த இடத்துக்கு போவதற்கு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். அந்த கொல்லிமலையில் கிட்டத்தட்ட 258 கிராமங்கள் மேலே இருக்குது, மலைக்கு மேலே. ஆனால் நாங்கள் மலைக்கு மேலே ஏறும்போது விங்கரில் 17 பேர் போகிறோம். டிரைவிங் வந்து ஒரு போலீஸ்கார் தான் ஓட்டுறாரு. அநேக ஏர்பென் வளைவு, கொண்டு ஊசி வளைவு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நெட்டாக போய் நின்றுடுச்சு. நாங்கள் வர்றது யாருக்கு தெரியும்? அங்கே இருக்கிற ஆவிகளுக்கும் மந்திரவாதிக்கு தெரியும். அந்த வண்டி இப்படி ஸ்ட்ரெட்டாக நின்று ஆஃப் ஆயிடுச்சு. ஏறல. பிரேக்கில் கால் எடுத்தால் வண்டி உருண்டு இப்படி பின்னாடி இப்படி தான் விழணும், உருண்டு வராது, பின்னாடி தான் விழணும். ஏன்னா இப்படி நிற்குது. ஆனாலும் அதெல்லாம் கடந்து அங்கே இருக்கிற மந்திரவாதிகள்லாம் ஜெபிச்சுட்டு அங்கே ஒரு ஊழியர்களுக்கு மீட்டிங், பாஸ்டர்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பேசிட்டு வருவதற்கு தேவன் கிருபை செய்தார். ஆமென். அல்லேலூயா. நான் எங்கே போனேன்? மந்திரவாதிக்கு ட்ரைனிங் கொடுக்குற இடத்துக்கு நான் போகிறேன். மந்திரவாதிகள் உருவாக்கக்கூடிய இடத்துக்கு போகிறேன். மந்திரவாதி தவம் கிடக்கிற இடத்துக்கு போகிறேன். ஏன் நான் தைரியமாக போனேன்? நான் உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு வாங்கலாம். சொல்லுங்களேன். நீங்கள் சிரிக்கும் போதே தெரியுது எவ்வளோ பயந்து சிரிக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் எங்கும் போகலாம். ஆனால் முதலமைச்சராலும் போக முடியாது, பிரதமராலையும் போக முடியாது. அவங்களுக்கு முன்கூட்டியே மோப்ப நாயை வர வச்சு எங்கே குண்டுக்குதுன்னு பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வழியில் போகிற வழி வாகனத்தில் நிறுத்தணும். அதுக்குரிய பாதுகாப்பு போடணும். 3 அடுக்கு போலீஸில் போடணும். எல்லாம் பாதுகாப்பு உண்டு. ஆனால் நமக்கு எந்த செக்யூரிட்டியும் தேவை கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன வாக்கு மாறாத தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். ஒன்று மாத்திரம், அவருக்கு கீழ்ப்படி, நீ அவருக்கு பிரியமா நட, கர்த்தர் கூடவே இருப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. கைதட்டி. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. சொல்லு நம்ம கையில. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது
நம்ம கையில் என்ன இருக்குது? நம்ம பட்டயம் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஈட்டி, வேலு, சூளம், கத்தி, துப்பாக்கி இதில் வச்சுருக்கோம். என்ன இருக்குது? வசனம் என்ற பட்டயம் இருக்குதுங்க. ஆமென். பிசாசு எதுக்கு பயப்படான்னு தெரியுமா? மந்திரவாதி எதுக்கு பயப்படான்னு தெரியுமா? வசனத்துக்கு தான் பயப்படுவான். ஆமென். அல்லேலூயா. வசனம் உங்ககிட்ட இருக்குமானால் உன் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வசனத்தை படிங்க. வசனம் சொல்றதுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்க மேலே பிரியமா இருப்பார். ஆமென். அல்லேலூயா. வசனம் நீங்கள் படித்தால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறான்னு அர்த்தம். நீங்கள் ஜெபித்தால் நீங்கள் கர்த்தரோடு பேசுகிறீன்னு அர்த்தம். ஆமென். ஜெபமும் வேத வாசிப்பும் எப்போது நம்மளோடு கூட இருந்தால் வெற்றி நிச்சயம். தோல்வி நமக்கு கிடையாது. தோல்வி நமக்கு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 13:6. அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நாமே சொல்லலாமே. நீங்க சொல்ல முடியுமா? ஆமென் தான் போட தெரியும். சொல்லலாமே. அல்லேலூயா. என்ன சொல்லலாம்? அதனாலே நாம் தைரியம் கொண்டு. எப்படி வந்துச்சு தைரியம் உனக்கு? எப்படி வந்துச்சு தைரியம்? சொல்லுங்களேன். மாதிரி சகோதரி சாட்சி கொடுத்தாங்க. அது எலும்பு போல இருந்தாலும் உடும்பு போல பூச்சிக்குச்சு. எலும்பு போல இருந்தாலும் உடும்பு போல பூச்சிக்குச்சு என் கையை. அதை கையை பிடிக்கும் போது என்னை இருக்கும் போது நான் புரிஞ்சுக்கினேன், ஆவி அவங்க சரிக்கத்துட்டு போகுதுன்னு தெரியுது. அந்த கட்டை விரல் உயிர் எப்பயுமே எங்கேருந்து பிரியும்னா காலில் கட்டை விரல் தான் பிரியும். ஆமென். நேரம் ஹார்ட் விட்டு பிரியாது. கால் கட்டை விரல் தான் வெளியே வரும். அங்கேருந்து கடைசியாக உங்களை விட்டு வெளியே போகிறது தான் ஹார்ட் விட்டு வெளியே போகும். ஹார்ட்டுக்கும் காலுக்கும் எப்பொழுதும் தொடர்பு உண்டு. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க அந்த மரணத்துக்கு போராடி வாய் திறக்க முடியல, போராடுது. பிபி லோவாயிடுச்சு. ஆனாலும் என்ன கூட இருக்கிற இயேசு அவங்களுக்கு ஜீவனை கொடுப்பார்ன்றது நான் தைரியமாக இருந்தேன். உங்களுக்கு கண்களுக்கு முன்னாடி தான் அவங்களுடைய உயிருக்கு போராடுறதை நீங்கள் பார்த்தீங்க. உயிருக்கு போராடுறதை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நமக்கு அந்த தைரியம் எப்படி வந்தது? அந்த தைரியம் எப்படிங்க வந்தது? அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமென். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், நீ நீதிமானாக்கப்பட்டால், நீ பசுத்தமாக வாழ்ந்தால், தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வந்த தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் கர்த்தர் உங்களோடு இருக்கிற ஒரு தைரியம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே இருந்ததுனால அந்த தைரியம் சாதாரண ஒரு கழுதை தாடை எடுத்து எத்தனை பேர் சாக்கடிச்சானா? 1000 பேர் சாக்கடிச்சானா. கழுது தாடை பெருசல்ல, அவனுக்குள்ள ஒரு தைரியம். அவனுக்குள்ள ஒரு தைரியம் பெருசல்ல, அவன் மேலே இந்த அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா. அவன் மேலே இந்த ஆவியானவர் அவனை தைரியப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது இளைஞனாயிருந்தால் கோலியாத்து பலசாலியா வந்தான். இந்த தாவீது இளைஞனா இருக்கிற இந்த தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறார், ஏம்பா நீ காட்டில் ஆடு மேய்ச்சிருந்தவன், நீ இவங்கிட்ட போய் நிற்கலாமா? உன்னை தக்காளி நசுக்கிற போல நசுக்கி போட்டுருவானே, நீ இளைஞன் அல்லவா அப்படின்னு. ஆனால் தாவீது சொல்லுகிறான், ஒரு விசை என்ன சொன்னா, கரடி வாயிலிருந்தும் சிங்கத்தின் வாயிலிருந்தோம். அப்படின்னா என்ன? கரடியும் சிங்கத்தையும் சந்திச்சவன் தான் நான், இவன் எனக்கு ஏமாத்துறோம். இந்த பதில் யார் கொடுக்குறான்? இந்த தைரியம் எப்படி வந்தது? நான் கர்த்தருக்கு பிரியமானவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 6 முழம் 1 ஜான் உயரம் உள்ளவனாய் இவன் இருந்தாலும், நான் அவன் பார்வையிட சின்னவனாக இளைஞனாக இருந்தாலும்,
எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யார் என்பதை நான் கண்டு கொண்டதுனால அந்த தைரியம் எனக்குள்ள இருக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயராக இருப்பார். ஒரு சின்ன கூழாங்கல்லில் அவ்வளோ பெரிய ஒரு மனிதனை விடுத்து தள்ளினது எவ்வளோ பெரிய விஷயம். கூழாங்கலுக்குள்ள வல்லம் இல்லை, தைரியம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, அது சின்ன ஒரு ஆயுதம்தான். ஆனாலும் அவன் நெற்றியில் பட்ட உடனே அவன் சுருண்டு அவன் கால்களை விழுந்தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் என்ற பட்டயம் உங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உனக்கு எதிராக எழும்பி வருகிற எந்த மனிதனாக இருக்கட்டும், இன்றைக்கு வந்திருக்குதானே என் அன்பு தேவச்சனமே, நீ கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். எத்தனை கோலியாத்துகள் வந்தாலும் கர்த்தர் நிர்மலமாக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தையும் தைரியத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென். ஒரே நேரத்தில் 127 மந்திரவாதிகள் 2009ஆம் ஆண்டு நான் சந்தித்தேன். என்ன சந்திப்பு தெரியுமா? ஒரு பெரிய சவால். அப்போது நான் பாஸ்டர் கிடையாது, சுவிசேஷகன். என்னுடைய மூத்த மகனுக்கும் என்னுடைய இளைய மகனுக்கு விரோதமாக வந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததானே, காரியத்து நிமித்தமாக வந்ததானே சவால். இனி நீ அமாவாசை பிறை நடத்தக்கூடாது, அமாவாசை பிறை நடத்தினால் ஒரு 2 பிள்ளைகளை நான் உயிரெடுப்பேன்னு சொன்னான். என்னை மிரட்டினான், பயமுறுத்தினான். என் பெரிய பையன் ஸ்டேஜில் நின்று பாட்டு பாடினானே, அவன் தான் என் மூத்த மகன். தேவனுடைய பிள்ளைகளே, ரத்தமாய் வாந்தி எடுத்தான். 1 நாள் 2 நாளில் 3 மாதங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்ல, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் மணிக்கணக்காக எடுத்துக்கொண்டே இருப்பான். வயிறு பெருசாகிடும், மினுமிடுப்பாயிடும், வயிறு வெடிகிற போல ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவன் காணப்பட்டான். இளைய மகன் பயங்கரமாக, நான் இங்கே ஸ்டேஜில் நின்று ஆராதனை ஆரம்பித்தால் டேனியல் நிறுத்துறா அப்படின்னுமா. 6 வயசு அவனுக்கு. அநேக சவால்கள் மத்தியில் தான் இந்த ஊழியத்துக்கு கடந்து வந்தேன். எத்தனை சவால்கள், எத்தனை இழப்புகள் வந்தாலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தார். இந்த தைரியத்தை தந்தார். என் பிள்ளைங்களை விட்டுட்டு சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர்னு சொல்லி சூறாவளி சுற்றுப்பயணம் போல ஊழியத்துக்கு கடந்து போனோம். கர்த்தர் கூட இருப்பார். அங்கே நான் கோயம்புத்தூரில் ஆராதனை ஆரம்பித்தால் இங்கே என் பையன் அலக்கழித்து சொல்லுவான், அவனை அங்கே நிறுத்த சொல்லு, இல்லைன்னா வர வழியில் அவனை காலி பண்ணுறோன்னு சொல்லுவான். அந்த செய்தியை என் ஃபோனில் கேட்டுன்னு தான் இருப்பேன். ஆனால் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என் கூட இருக்கிறதுனாலே, ஆமென், நான் பயப்பட மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பயமுறுத்தல். 1 நாள் 2 நாளில் 3 மாதங்கள் ஆராதனை. அவன் கத்தன உடனே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஒரு சத்தம் போட்டால் ஆக்ரோஷமான சத்தம் இருக்கும். அவனை பிடிப்பதற்கு, 6 வயசு பையனை பிடிப்பதற்கு 4 பலசாலியான ஆட்கள் வேண்டும். பிடிக்க முடியாது. பிடிக்க போனால், போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு கேஸ் சொன்னிச்சில்ல, ஒரு ஆவி மந்திரவாதி பாண்டியன் சொன்னானே, உங்களை பற்றியில் எல்லாத்தையும் சொல்லிடுவேன்ச்சு, உங்களை பயங்காட்சி பற்றியா. ஆனால் கர்த்தர் சொல்லவில்லை. பயப்படாதீங்கன்னு தான் நான் தைரியமாக இருந்தேன். ஏன் தெரியுமா? எல்லோரும் பாவம் செஞ்சு தான் வந்திருக்கிறோம். யாரும் நீதிமான் கிடையாதுல்ல. எல்லோரும் பற்றி சொன்னால் யார் தான் எனக்கு கூட வாலண்டியர்ஸாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர். ஆனால் அன்னைக்கு அவன் சொன்னான், ஒவ்வொருத்தரை பற்றியும் அப்படி லிஸ்ட்டாக சொன்னான். பயப்பட ஆரம்பித்தாங்க. 6 வயசு பையனுடைய வாயை திறந்து சாத்தான் பயன்படுத்தினான், சொல்ல ஆரம்பித்தான். ஏன் என்னை மிரட்டினான். ஊழித்து நிறுத்து, அமாவாசை பிரேயர், பௌர்ணமி பிரேயரில் நடத்தாத, உன்னால் எங்கள் மந்திரம்லாம் தோற்று போகுது, எங்கள் தொழிலில் மண்ணை போடாத, உனக்கு எத்தனை கோடி வேணும்னு சொல்லி கொடுக்குறேன், இல்லை விட்டால் நீ செய்தால் ஒரு 2 பிள்ளைங்களை உயிரெடுப்பண்ணு. இன்னைக்கு கர்த்தர் 2 பிள்ளைங்களும் கொடுத்துருக்கிறாரு, உங்களையும் கொடுத்துருக்கிறாரு. ஆமென். அவன் பயமுறுத்துறதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்துட்டால், உண்மையாக இருந்துட்டால், உத்தமமாய் வாழ்ந்தால், பசுத்தமாக ஜீவித்தால் தைரியம் இருக்கும். அதான் சொல்லுவாங்கள்ல, நெஞ்சு தைரியம் சொல்லுவாங்கள்ல. ஆமென். அல்லேலூயா. அந்த தைரியம் நமக்கு அவசியம். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவ சமுத்திரம் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படே, மனுஷனின் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லுங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. மந்திரம் செஞ்சு பார்த்து சொல்லு, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுடா.
உன் பணம் தான் வேஸ்ட்டு, உன் பணம் தான் வேஸ்ட்டு. கர்த்தர் நமக்கு சகாயர். யாருக்கு சகாயர்? அநியாய அக்கிரமம் செய்கிறவனுக்கா, துன்மார்க்கனுக்கா, பொல்லப்பு செய்கிறவனுக்கா, தேவனுக்கு விரோதமாய் செயல்படுறவனுக்கா? இல்லை. கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி வாழ்கிறவளுக்கு தேவனே சகாயராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நேற்று 2 ஆராதனை நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆராதனை பார்த்தீங்கன்னா பயங்கரமான மிராக்கள். நேற்று வந்தவங்க 175 பேர் தான் வந்தாங்க. எப்பொழுதும் 350 400 அதுக்கு மேலே வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் என்னாச்சுன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் ஏன் போனோம்? செத்துரு, உன்னை யார் கூப்பிட்டது? அங்கேயாவது போய் ஒழுங்காக மண்ணிலையாவது போய் படுத்துக்கடு. தேவனுடைய பிள்ளைகளே, நேரம்னா ஆகத்தான் செய்யும். சும்மாவா? உனக்கு மந்திரம் செய்து 48 நாள் மண்டல பூஜ்யத்தை உட்காந்து பணத்தை வாங்கினு உன்னை கெடுக்கவும், உன்னை பிரிக்கவும், உன்னை சாகடிக்க செய்கிறானே. விடுதலை வாங்கிறதுக்கு, இலவசமாக வந்து விடுதலை வாங்கிறதுக்கு உனக்கு முடியலையா? நேற்று தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை மிராக்கள், எத்தனை அற்புதங்கள் கர்த்தர் செய்தார். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இந்த நாளில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க 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 ஒரு புது பலன் நம்மளுக்கு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 37வது சங்கீதம் 7 வாசிங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, அவருக்கு காத்திரு. யாருக்கு காத்திரு? அவருக்கு காத்திரு. 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, அப்போது பூமி நீ சுதந்தரித்துக் கொள்வாய். அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய், துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். உனக்கு உயர்வு உண்டு. துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அப்போ தேவ சமூகத்தில் வந்த தேவ பிள்ளைகளே, இப்போ துன்மார்க்கன் அறுப்புண்டு போகணும். 2வது உன் வாழ்க்கையில் உயர்வு வேணும். எத்தனை பேர் உயர்வு வேணும் ஆசைப்பட்றீங்க? ஐயா தூக்கம் பார்ப்போம். ஒரு சின்ன ஜபம் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு உயர்வு வேணும்? இந்த பூமியில் உயர்வு வேணாவா? ஊழியத்தில் உயர்வு வேணாவா? வேலையில் உயர்வு வேணாவா? குடும்பத்தில் உயர்வு வேணாவா? நான் வசந்தை வச்சு தாங்க கேட்குறேன். ஏன் யோசித்து தூக்குறீங்க? நீங்கள் காரணம் இல்லாமல் தூக்க சொல்ல மாட்டீங்க பாஸ்டர், அதனால தான் நாங்களும் தூக்கல் அப்படின்றீங்களா? கர்த்தருக்கு உன்னை உயர்த்ததுக்கு அவர் ரெடி. நீ அவர் சமூகத்தில் காத்திருக்க நீ ரெடியா? அவருடைய பாதத்தை நீ காத்திருந்து பார். அவர் சமூகத்தில் காத்திருந்து பார். அவர் உன்னை உயர்த்துவார். உனக்கு உயர்வு வரும்போது துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை உன் சொந்த கண்கள் காணும். உன் சொந்த கண்கள் காணும். ஆமென். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, என்னாகமும் 14:9 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அந்த தேசத்து ஜனத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களை காத்த நிழல் அவங்களை விட்டு என்ன பண்ணிச்சு? விலகி போயிற்று. அவங்களுக்கு யாரெல்லாம் காத்தார்களோ, யாரெல்லாம் பாதுகாத்தார்களோ, யாரெல்லாம் அவங்களை துணையா இருந்தாரோ, அதெல்லாம் அவங்களை விட்டு என்ன பண்ணோம்? விலகி போவோம். ஆனால் கர்த்தரும் கூட இருப்பார். அல்லேலூயா. பகலில் மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும். தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களுக்கு கூடவே இருந்தது. இரவும் பகலும் கூடவே இருந்தது. ஆனால் அவங்களுக்கு விலகி போயிடுச்சு. இஸ்ரவேல் மக்களை துரத்திட்டு வரும்போது சமுத்திரம் இஸ்ரவேல் மக்களுக்கு வழி உண்டாக்குச்சு. எகிப்தியர் மக்களுக்கு அது மூடி போட்டு. ஆமென். அவங்களுக்கு பாதுகாப்பு விலகி போயிடும். அவங்க யாரை சார்ந்திருந்தாங்களோ அந்த பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து விடுதலை சபைக்கு வந்துட்டால் தேவனுடைய பிள்ளைகளே அது அவங்களுக்கு விலகிடும். ஆமென். அல்லேலூயா. திறந்த வேலையை எடுத்த போல தான் அது அவங்களுக்கு திரும்பும். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் போது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் போது நீ கலங்கம் பண்ணக்கூடாது. கலங்கம் பண்ணுறது கர்த்தருக்கு பிடிக்காது. கலங்கம் பண்ண கர்த்தர் உன்னோடு இருக்க மாட்டார். அவர் விலகிடுவார். ஆமென். அல்லேலூயா. உனக்கு பாதுகாப்பு இருக்காது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கணும்னா யாரை பற்றியும் புறங்கூறி திரியாதே. யாரை பற்றி கலங்கம் பண்ணாதே. ஒருவனும் நீதிமான் கிடையாது, யாரும் யோகியமும் கிடையாது. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்க வேண்டுமானால்
நீ கலங்கம் பண்ணதை நிறுத்தினால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பயபக்தியோடு காணப்பட வேண்டும். கடைசியாக வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 54:15 வாசிக்கலாம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், அது என்னாலே கூடுகிற கூட்டம், அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்கள், எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஏன் வராங்க? 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அவ்வளவுதான், வாய்க்கல, இனிமேல் செய்ய முடியாது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாட்கள் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவா சொல்லுது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். ஒரு கூட்டம் கூடினது, உன்னை அழிக்க கூட்டம் கூடினது. உனக்கு விரோதமாய் எழும்பின ஒரு கூட்டம் கூடினது. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் அந்த கூட்டத்துக்குள்ளே அவங்களுக்குள்ளே விரோதத்தை உண்டாக்குவார். திக்குமுக்கு தெரியாதபடிக்கு, ஏன் இது நடந்தது என்று யோசிக்க முடியாதபடிக்கு கடைசியாக உன்னை தேடி வரக்கூடிய நாட்கள் உண்டு. கடந்த ஆண்டிலே என்னை ஒருத்தர் பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க. பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசினாங்க. காது கூர்த்து கேட்க முடியாத கெட்ட வார்த்தை. ஆனால் அவங்களால முடியாத பட்சத்தில் என்னை தேடி வர முடியாத கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார். என்னை தேடும் போது நான் உடனே அவங்களை ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் அவங்களை காப்பாற்றினார். ஐயோ என்னை இப்படி பேசிட்டாங்களேன்னு நான் யோசிக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடினாலும் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுவார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உன் பட்சத்தில் வருவார்கள். அப்பொழுது நீங்கள் அவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வைராக்கியத்தை பாராட்டாதீர்கள். உங்களுடைய கோபத்தை காட்டாதீர்கள். உங்களுடைய கசப்பை திணிக்காதீர்கள். கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் கொண்டு வருவார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நேற்று கூட ஒரு குடும்பத்தை உங்களுக்கு காண்பித்தேன். சில ஆண்டுகளாக சபையை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. சபையில் இருக்கிற வரையும் நல்ல கொழுக்குழுவாக இருந்தாங்க. என் கையில் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் என்னால் அவ்வளோ தூரம்லாம் வர முடியாதுன்னாங்க. வரல, நின்றுடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நின்னாங்க. நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன், சடனாக சொல்லிடுவேன். நன்மை எவ்வளோ நன்மை பெற்றேன், எவ்வளோ விடுதலை பெற்றேன், அதை சிந்திக்க நேரம் இல்லாதபடிக்கு பாஸ்டர் என்னால் அவ்வளோ தூரம் வர முடியலன்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்ன அவங்க அந்த மீசை இந்த உதட்டில் பார்த்துருப்பீங்களா? இந்த இடத்துல நேற்று பார்த்தீங்களா, நிற்க வச்சேன் பார்த்தீங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இந்த உதட்டான ஒரு வெள்ளையாக இருந்து பாருங்கள். வெள்ளை மீசை இல்லை, தோல் மட்டும் வெள்ளையாக இருந்து. எத்தனை பேர் பார்த்தீங்க? அதுதான் நேச்சர் கலர் அவங்களுக்கு. சாம்பிளுக்கு தான் ஆண்டவர் அதை வச்சுக்கிறார். எத்தனை பேர் பார்த்தீங்க? அது தோல் நோய் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, சபை விட்டு வெளியே போனால் இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள், ஏராளமானவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது பிசாசு உன்னை விழுங்கலான்னு ரெடியாக இருக்கிறான். எப்பொழுது உன்னை உயிரோடு விழுங்கலான்னு ரெடியாக இருக்கிறான். ஆனாலும் எல்லாத்தையும் இழந்து 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு நைட்டு 12:30 மணிக்கு ஃபோன் போட்டாங்க. பாஸ்டர் இன்னும் 3 மணி நேரம் காலைல எனக்கு வெடிகாலம் 3 மணிக்கு என் கழுத்துலேருந்து தாலி எடுக்க போகிறாங்கன்னாங்க. என்ன சிஸ்டர்ண்ணே, எங்கள் வீட்டுக்கார் செத்து 10 நாள் ஆகுது. உடனே தாலி எடுக்கக்கூடிய கர்மாந்தரத்தை நியமிச்சிட்டாங்க. என் பொண்ணு மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள், காப்பாற்றுக்கு ஒரே பொண்ணு. நாங்கள் ஃபோன் நம்பர் வந்த உடனே 2வது ரிங்கிலே நான் எடுத்துட்டேன். யோசிக்க கூட யோசிக்கலை. 12:30 மணிக்கு வருதுன்னா ஏதோ ஒரு ஆபத்து இருக்கும். ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி நடந்துட்டாங்களா, அந்த நேரத்தில் நான் யோசிக்கலை. இல்லாவிட்டால் நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அதை யோசிக்கிற நேரமும் கிடையாது. அந்த பகை வச்சு நான் ஒன்றையும் பண்ண போகிறதும் கிடையாது. ஆனால் அந்த ஜெபிச்சதுனால தான் நேற்று நம்ம மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தினார். உருகுலைந்து வந்தாங்க. எனக்கு அடையாளமே தெரியல. தேவனுடைய பிள்ளைகளே, நீ எவ்வளோ தான் நன்மை செஞ்சாலும்
ஒரு தீமை செஞ்சால் நீ செஞ்ச நன்மைகளை அவர் நினைத்து பார்க்க மாட்டார் என்று எசேக்கியேல் 3:20 தெளிவாக சொல்லுது. எவ்வளோ செஞ்சாலும் சரி, தேவ சமூகத்தில் இருக்கும்போது உனக்கு ஒரு அடைக்கலம், பாதுகாப்பு. நீ கர்த்தரை விட்டு விலகி போனால் உனக்கு வேதனை துக்கமும் தான் காணப்படும். அதனால் கர்த்தர் எப்போது உன் பட்சத்தில் இருக்கட்டும். உனக்கு விரோதமாக மந்திரம் செஞ்சவங்கள் உங்களை தேடி வந்தால் 2 கையெழுத்து கும்பிட்டு வாங்கன்னு வரவேற்கு. அவங்க உனக்கு மந்திரம் செய்யலைன்னா இந்த மெய்யான இயேசுவின் அன்பை நீ ருசி பார்த்துருக்க முடியாது. இந்த இயேசப்பா அன்பை ருசி பார்க்கறதுக்கு அவங்க தான் உனக்கு ஒரு முகாந்திரம், அவங்க தான் உனக்கு ஒரு வழிகாட்டி. ஆமென். எத்தனை பேர் உன்னை உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அவங்கள வாழ்த்தி வர வைக்க முடியும்? சனி வருது பாரு, யாராருக்கு சாவு வருது, இவளுக்கு வரலையே, என் குடும்பத்தை பிரிக்க வராங்க. இல்லை, பிரிக்க வரல, எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றாங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கின எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போயிடுச்சென்று வேதனையோட துக்கத்தோடு அவமானத்தோடு வெக்கத்தோடு உன்னை தேடி வருவாங்க. வேதம் சொன்னது தான். ஆமென். அல்லேலூயா. உனக்கும் ஒரு வாய்ப்பை தருவார். நீங்கள் அவங்கள மன்னிக்காவிட்டால் பரமபிதா உன்னை மன்னிக்க மாட்டார். அவர் உன்னை மன்னிக்க மாட்டார். அவருடைய கண்களுக்கு முன்னாடி எத்தனை அக்கிரமம், அநியாயம், பாவங்கள் செஞ்சிட்டு நீதிமான் என்று போர்வையில் நம்ம போர்வை போட்டுட்டு இருக்கிற பெருசு கிடையாது. எல்லாத்தையும் ஒரு வெளியரங்கமாக நிறுத்துவார். அவர் பார்வையில் ஒன்றும் மறைவானதில்லை, எல்லாம் நிர்மாணமாக நிறுத்துகிற தெய்வம் என்பதை மறந்து விடாதீர்கள். உன் பட்சத்தில் வருவார்கள், உன் பட்சத்தில் வருவார்கள். இந்த ஊரே எனக்கு எதிர்ப்பு தான். இதே ஊரில் பிறந்து வளர்ந்து, இதே சொந்த மண்ணில் தான் பிறந்து வளர்ந்து, இதே இடத்துல சபை கட்டியிருக்கிறேன். ஊரை விட்டு வரல, நான் மாவட்டத்துட்டு வரல, தேசத்துட்டு வரல, இதே மண்ணில் பிறந்து வளர்ந்தவன் தான். என்னை குழந்தைலேருந்து எல்லாம் இதே அட்ரஸை தான் என்னை பார்த்துட்டுருக்குறாங்க. ஆனால் நான் ஊழியத்தை ஆரம்பித்ததுனால வந்த எதிர்ப்புகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவ்வளோ எதிர்ப்புகள். எவ்வளோக்கு எவ்வளோ என்னை அசிங்கமாக திட்ட முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ, கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டேன். ஆனால் அவர்களுக்கு பாதிப்பு வரும்போது நான் ஓடி போய் நின்னவன். பழி வாங்குன்றது நம்முடைய வேலை கிடையாது. எவ்வளோ கேவலமாக பேசினாலும் யுத்தம் கர்த்தருடையது. சமாதானம் பண்ண வேண்டியது நம்முடைய வேலை. அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனால் அந்த யுத்தத்தை நீ பார்த்து சந்தோஷப்படாத. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கமாக கேட்க முடியுமோ அந்த வீடு, எவ்வளோக்கு எவ்வளோ பச்சை கேட்க முடியுமோ ஜன்னல் தந்து அப்படி கேட்பாங்க. காது கொடுத்து கேட்க முடியாது. ஒரு பிரச்சனையில் மருந்து குடிச்சிட்டான்னாங்க, போய் பாரு ஹாஸ்பிட்டல். நான் பெங்களூரில் இருந்தேன். உடனே போவோம். கூடவே ஒரு ஹாஸ்பிட்டலில் உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுமா சிநேகிக்க சொன்னேன். யார் அந்த சத்துரு? ஆமாம், அந்த சத்துரு தான் உனக்கு எதிராக எழும்புவான். ஆனால் கர்த்தர் உன் பட்சத்தை கொண்டு வருவார். நாசமாக போட்டோம், முறிஞ்சி போட்டோம் சொல்லவே கூடாது. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க. அவங்க உனக்கு மந்திரம் செய்யலைன்னா இந்த இயேசுவின் அன்பு உனக்கு தெரிஞ்சிருக்காது, இந்த சத்தியம் உனக்கு தெரிஞ்சிருக்காது, தேவனுடைய பிள்ளைகளை இந்த விடுதலை உனக்கு தெரிஞ்சிருக்காது. கர்த்தர் நல்லவர். உன் அழிவிலிருந்து தேவன் உன்னை பிராணனைந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுத்தார். உன் பிராணம் வாங்க தேடினாங்க, உன்னை அழிக்க பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்கல. அவங்க முன்னாடி தானே கர்த்தர் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஏமா ஒரு பிடி சோறு போடுமான்னு கேட்குறாங்கல்ல, சந்தோஷமாக கூடு. ஆமென். அல்லேலூயா. எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், இது நடக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வசந்தங்க நீ கீழ்ப்படினோம். ஆமென். வாங்கன்னு கூப்பிடு. கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை தருவார். வாங்கன்னு கூப்பிடு. ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்கள் நான் ஒரு பிள்ளைங்களுக்கு நான் இங்கே ஞானஸ்தான சத்தியத்தில் சொல்லும் போது, நாளைக்கு உங்களுக்கு அடக்காராதனை, அதனால் போய் என்ன பண்ணுங்க, எல்லாரோட போய் ஒப்புரவாகும்னு சொன்னேன். அந்த குடும்பம் போய் கேட்டுன்னு போயிட்டு ஒப்புரவாகுனாங்க. சொல்லும் போது உன்னை 3 மாதம் ஒப்புரவாக போகும்போது சொல்கிறான், உன்னை 3 மாதத்தில் காலி பண்ணலான்னுக்கிறேன்னா நீ என்னடா வந்து ஒப்புரவாக ஆகிறேன்? 3 மாதத்தில் 30 வருஷம் ஆகணும் உன்னை காலி பண்ண முடியாது. யாவரோடு சமாதானம் இருக்குன்னு வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் கூடவே இருப்பார். ஆமென். பரலோகத்தில் சமாதானம், பூமியில் சமாதானம், உனக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்கள் அனைவரோடு சமாதானம். முடிந்தால் எல்லாரோடு சமாதானமாயிருங்க. அப்படி இருந்தால் உனக்கு விரோதமாக எழும்பின கூட்டம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. நானும் பாஸ்ட்டுங்கிறேன். பாஸ்டர் கை கால் ஊந்துட்டு வராதா? நவுந்துன்னு வராதா?
நல்லா வரட்டுமே. ஆமென். சத்தியத்தை சொல்லு. ஏம்மா, அண்ணா, அக்கா, மாமி, அத்தை, நீ செஞ்ச மந்திரத்தை தான் இந்த விடுதலை சபைக்கு தேடி போனேன். இல்லைன்னா இந்த விடுதலை சபை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அத்தை, சந்தன மாலை போட்டு வர வைங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளை ஏன் தெரியுமா? இந்த மெய்யான இயேசுவை காட்டி கொடுத்தாங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த நாளிலே கர்த்தர் எப்போது நம்ம பட்சத்தில் இருக்கணும்னா அவருக்கு கீழ்ப்படிங்க, அவருக்கு பிரியமாய் நடங்க. எந்த ஆயுதம் உனக்கு வாய்க்காதே. யாரெல்லாம் உங்களை மந்திரம் பண்ணாங்களோ அவங்களாம் உங்களை ஏசப்பா சமூகத்துக்கு கொண்டு வாங்க. அல்லேலூயா. எத்தனையோ குடும்பம், ஒரு சகோதரிக்கு ரொம்ப நாளாக 5000 திருப்பி குடும்பம் வட்டி கட்டின்னு இருந்தாங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்து விடுதலாகி என்ன பண்ணிட்டாங்க, அந்த கடனை நம்ம கொடுத்துட்டு இந்த மாதிரி அப்படி கொஞ்சம் நடந்தாங்க பாரு தெருவில். இவளுக்கு எங்கேருந்துடா வரோம் திமுன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஒன்றுமே இல்லை, எதுவுமே கொளுத்திக்கல. இங்கேருந்து அப்படியே வந்து போச்சு. இங்கே தான் உட்காந்துக்கிறாங்க. அவளை பார்த்தோன்னா நான் சாகடிக்காமல் விட மாட்டேன்னு ஜெபிச்சோம். சமாதானமாக போயிட்டு அவங்களை என்ன முறை தெரில போய் பார்த்து பேச கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, உங்களை தேடி வரும்போது நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்கள். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க மந்திரம் செஞ்சாங்க, மந்திரம் தோல்வி அடைஞ்சது. எனக்கும் அவங்க தான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுக்காக போராடி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார், விடுதலை தந்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த இடத்துல சபையே நடத்தக்கூடாதுன்னு போராடினாங்க. ஆனால் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, அந்த தருணம் கிடைக்கும் போது சமாதானத்துக்குள் ஆகி ஒப்புரவாகி கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்கு எப்பொழுதும் நீங்கள் பயன்படுங்க. ஆமென். விரோதத்தை காட்டி ரட்சிப்பு இழந்துடாதீங்க. உங்கள் மூலிமா மற்றும் ரட்சிப்படுவதற்கு நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது, நீங்கள் இடரலாக இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பு தேவன் கொடுப்பதற்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்க வேண்டும். Her address: Jesus Christ Deliverance Church, number 2/101, Tiruvallur Street, Tirthankarayambattu, Red Hills, Chennai 600052. Contact Pastor J. Daniel Jabasilan 9940 487775 and 9941 487775. எங்கள் முகவரி இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபை, எண் 2/101, திருவள்ளுவர் தெரு, தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 600052. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் ஜே டேனியல் ஜபசிலன் 9940487775 மற்றும் 9941487775.